Taste the Daily. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்தும் நோக்கில் அதிமுக அரசால் வழங்கப்பட்டு வந்த லேப்டாப்புகளை இந்த விடியாத திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் நிறுத்தி அரும்பெரும் சாதனை படைத்தது. ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடரின் போதும் லேப்டாப் திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி வந்தார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. ஆனால் அதிமுக மேல் உள்ள அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் மாணவர்களின் எதிர்காலத்தை கூட எண்ணாமல் அதிமுக கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக விலையில்லா லேப்டாப் திட்டத்தை கிடப்பில் போட்டுவிட்டது இந்த விடியா திமுக. 4 ஆண்டு காலம் சும்மா இருந்துவிட்டு தேர்தலுக்கு இன்னும் 100 நாட்களுக்கும் குறைவாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து சுமார் 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் என கடந்த பட்ஜெட்டில் அறிவித்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா லேப்டாப் வழங்கும் திட்டத்தை டிசம்பர் 19ஆம் தேதி மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். மேலும் 2026 பிப்ரவரி இறுதிக்குள் 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் வழங்கும் பணியை முடிக்கவும் திட்டமிட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறது இந்த திமுக. ஏழை மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்க சட்டமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தியும் 4 ஆண்டு காலமாக கண்டுகொள்ளாத திமுக அரசு தற்போது இளைஞர்களின் வாக்குகளை கவர இலவச மடிக்கணினி வழங்கப்படுவதாக அறிவித்துள்ளது என்று பகிரங்கமாகவே குற்றம் சாட்டியிருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி. திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து அதிகம் சீரழிந்த துறைகள் என்ற பட்டியலை போட்டால் அதில் முதல் 3 இடங்களை பிடிக்கப் போவதில் போட்டி போடுவது என்னவோ பள்ளி கல்வித்துறையாகத்தான் இருக்கும். குழந்தைகளின் எதிர்காலத்தின் மீது திமுகவிற்கு இருக்கும் அக்கறையின் லட்சணம்தான் இது. எந்த கட்சி ஆட்சியானாலும் சரி, தமிழ்நாட்டு பட்ஜெட்டில் அதிகம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவது என்னவோ பள்ளி கல்வித்துறைக்கு தான். அந்த நிதி ஒதுக்கீடு செய்வதே தமிழ்நாட்டு குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டுதான். ஆனால் அதையெல்லாம் எப்படி சீரழிக்கலாம், ஆட்டையை போடலாம் என்றுதான் சதா சர்வ காலமும் நினைத்து கொண்டிருக்கிறது இந்த விடியா திமுக. ஆக லேப்டாப் வழங்க வேண்டும் என்ற அரசு பள்ளி மாணவர்களின் கோரிக்கைக்கு 4 ஆண்டு காலமாக திமுக செவி சாய்க்காதது ஏன்? அதிமுக அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காழ்ப்பில் 4 ஆண்டுகளாக சாக்கு போக்கு சொல்லி ஏமாற்றியதா திமுக? இளைஞர்களின் ஓட்டுக்களை ஏமாற்றி பெற இப்போது லேப்டாப் திட்டத்தை அறிவித்திருக்கிறதா திமுக என்று அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமைக்குரல் நிகழ்ச்சி.